கழகத்தின் முதல் மாநாடு வருகிற 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வி சாலை பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கான பூஜை தொடங்க இருப்பதாக தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு என்பது விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாநாட்டு பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள், பந்தல் மட்டுமின்றி மாநாட்டிற்கு வந்து செல்வதற்கு வழிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அந்த மாநாட்டு பணிகளுக்காக பூமி பூஜை போடக்கூடிய பணிகள் என்பது நாளை மறுநாள் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலை 6 மணிக்குள்ளாக இந்த பூமி பூஜையை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலை 4 மணி முதல் 6:30 மணிக்குள்ளாக இந்த பூமி பூஜையை மேற்கொண்டு அதன் பிறகாக மாநாட்டு பணிகளுக்கான அந்த பந்தல் அமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது மாநாடு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் உள்ளிட்ட ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து மாநாட்டிற்கான ஏற்பாடுகள், வரவிருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் அடங்கிய பட்டியலை தயார் செய்து தலைமை கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுகளை வழங்கியிருக்கிறார்கள். மேலும் தனிநபர் வாகனங்களை தவிர்த்து பொதுவாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனங்களிலேயே வரக்கூடிய தொண்டர்கள் பயணம் மேற்கொள்ளுமாறும், அதே போல மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களால் அந்த விக்கிரவாண்டி சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு வழிகாட்டுதல் என்பது தவேகாவின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் மாநாட்டு பணிகள் அனைத்துமே வெள்ளிக்கிழமை பூமி பூஜை மேற்கொண்ட பிறகாக மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உணவு சமைக்கக்கூடிய இடம், அதே போல வந்து செல்வதற்கான வழிகள், அதே போல் மாநாட்டு பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே வெள்ளிக்கிழமை பூமி பூஜைக்கு பிறகே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.